வணக்கம். இன்றைக்கி நம்ம மகளே மருமகளே சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் வந்துட்டு துளசியோட அப்பா வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். ஸோ போய் வீட்டை எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் இடத்த தோட்டத்தை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அவங்க அம்மாவை அதை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை, சரி கிளம்பு அப்படின்னு கிளம்புனா, இல்லைன்னா ஆள் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிளம்புறாங்க. கிளம்பும்போது வந்துட்டு சின்ன மகளை கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி, பொண்டாட்டியை கூப்பிட்டு கிளம்புற மாதிரி அப்படிங்கும்போது, துளசி இல்லை நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த அம்மா உன்னை நம்ம கேவலப்படுத்தும் அப்படின்னு மகளுக்காக ரொம்ப பரிந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வெளியே வந்தால், வெளியே வரும்போது கரெக்டாக நாச்சியார் வந்துக்கிட்டு ஹஸ்பண்டோட இறங்குறாரு. இறங்கணுன்னு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வணக்கப்பட்டு, வாங்கம்மா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே துளசிங்கிறது யாருன்னா, துளசிங்கிறது நான் தான் இப்போ தான் அப்படின்னோடனே, துளசி நீ தானா அப்படின்னு அப்படின்னோடனே இப்போ வீட்டுக்காரர் சொல்கிறார், ஏங்க நான் பார்த்த பொண்ணு அதே தாங்க, துளசி தாங்க அது அப்படின்னோடனே, அப்புறம் அவங்க ஏதோ வேறு பிள்ளையை பார்த்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் ஷாக் ஆகி, என்ன பிரச்சனைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும்லாம் பிரச்சனையெல்லாம் இல்லையே, நானும் துளசி வந்துக்கிட்டு மீன் பிடிச்சோம், அதெல்லாம் சொன்னாம்மா, நாங்கள் ஒன்றும் இன்னும் பார்த்ததில்ல, அதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே 2 பேர் பைக்கில் வந்து இறங்குறாங்க. இறங்கி வந்துட்டு அக்கா வந்துக்கிட்டு பணத்தை கட்ட சொன்னிச்சு, இன்றைக்கி எடு முடிஞ்சு வச்சு வந்து நிலத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு உடனே என்ன சமாச்சாரம் அப்படின்னா, யார்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா, அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கோம், இப்படி வாங்கினோம், இப்போ என் பையன் உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பையன் சின்ன பிள்ளையில் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டான், அவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையன் இன்னொரு வீட்டை வாழ்கிறான், இங்கே பையன் வெளியே போயிட்டான், அவன் திரும்பி இந்த வீட்டில் வந்துக்கிட்டு தடாபடான்னு பேசிட்டு திடுறாங்க. இந்த பையங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அப்படின்னு வாங்கினவங்க வட்டி கட்டிகிட்டே இருக்கோம், வட்டி கட்டலை என்னதுனால இப்போ வந்து திரும்ப சொல்கிறாங்க, இல்லைன்னா சுத்தத்தை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்ன உடனே, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படிங்க. எங்கேண்ணா வாங்க போகலாம், உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லிட்டீங்க வாங்க போகலாம் அப்படின்னு 2 பேர்த்தையும் அம்மாவையும் துளசியும் அவங்க அப்பாவையும் காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. எங்கேனா ஒன்றும் சொல்ல நேரம் இங்கே வராங்க. இங்கே வந்துட்டு அந்த வீட்டில் என்னடா வந்திருக்காங்க அப்படின்னு வந்து, என் பணம் ஆள் பார்த்துட்டாங்க. இல்லை நாச்சியாரை கூட்டம் அவங்கள்ட்ட வந்திருக்காங்க, அப்பாவும் பொண்ணும் அப்படின்னு. என்ன சப்போர்ட் கூட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இதில் என்னன்னாக்கும், இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் வந்துக்கிட்டு ரொம்ப க்ளோஸு. இவர் வந்துக்கிட்டு அவர் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாரு. அவங்க வந்து 2 பேரும் மமுக்கான்னு உட்காந்துருக்காங்க. நம்ம ஊரில் நடக்காது. எவருனாச்சும் போய் என்ன வந்திருக்காங்க, அபிராமி வந்திருக்காங்களா வாங்க அப்படின்னு போய் பார்க்க மாட்டாங்க. என்னமோ இது கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டராக உட்காந்துருக்க மாதிரி, இவங்களை பார்க்க வந்து அவங்க வந்துட்டு உள்ளார வர்றதுக்கு வந்து வந்த உட்பாரம் தான் கண்டுப்பாங்கங்கிற மாதிரி இருக்கிறதே ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த சீனு. அந்த பொண்ணு அப்படி தான் இருக்குங்கிறது வேறு. ஆனால் புருஷங்கார உட்காந்துருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஆடு இதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். உள்ளார வந்து என்ன சமாச்சாரம்னா, இப்போ பஞ்சாயத்து கால் கூட்டு வந்திருக்கியாருன்னா, இல்லைம்மா இங்கே கூட்டு வருமா எனக்கு தெரியாதுமா, நாச்சியார்கிட்ட சொன்னோம், நாச்சியார் கூட்டு வந்தாங்கன்னு நாச்சியார் இருந்த உடனே வந்துட்டு வீட்டுக்கார் பணம் கொடுத்தோன்னே, பணத்தை செட்டில் பண்ணு, இல்லைன்னா வந்துக்கிட்டு நிலத்தை எழுதி கொடுங்கன்னா இந்த பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டாந்து வீட்டுக்கார் கொடுக்க, ஏன்னா வெளியே ஃபோன் பண்ணி பணத்தை கொண்டு வர சொல்லிட்டாரு. பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்தோன்னே வந்துக்கிட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இனிமேல் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பத்திரத்தை கொடுத்தோன்னே வந்துட்டு சந்தோஷப்பட்டு, அப்புறம் வந்து இப்போ என்னம்மா எங்களுக்கு நீங்கள் முன்ன பின்ன பார்த்து பேசுனதில் இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப தான் அவர் சொல்கிறாரு, நம்ம தான் ஒரே குடும்பமாக போகிறோம்ல, அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் காத்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு இங்கே பேசும்போதும், அவளுக்கு ஒரு பிரச்சனை நான் கம்பனா அப்படின்னு அங்கே வந்துக்கிட்டு அந்த அம்மா நாச்சியார் பேசும்போதும், இன்னுமாடா உங்களுக்கு புரியலை, யாருக்கு புரியுதோ புரியலை, துளசி உனக்குமா புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்ல வைக்கிறதுக்காக இன்னொரு சஸ்பென்ஸ் போட்டு அடுத்த எபிசோடு போகிறது கொஞ்சம் 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 மோசமாக தான் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.